கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அத்தியாயம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சுய தேசத்தை நாடி போகிற நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரை கடந்து போக வேண்டிய பாதைகள் அல்லது கடந்து போக வேண்டிய சாலைகள், அவைகளை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செல்ல வேண்டிய சரியான பாதையிலே சென்று ஆண்டவரை எங்களுடைய சுயதேசமாகிய பரம தேசமாகிய அந்த பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அடியானை மறைத்து நீர் முற்றிலும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அந்த சுய தேசத்தை நாடி போகிற நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையான பிரயாணங்கள் அல்லது பிரயாணத்திலே பல வகையான பாதைகள் அல்லது சாலைகளே நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில சாலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு கூட முடிந்து விடுகிறது. சில சாலைகள் அங்கே பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து போகிறது. அவைகள் எப்படி இருந்தாலும் நாம் எந்த சாலையிலே போகிறோம் என்பதுதான் முக்கியம். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினாலே அநேகருக்கு தொல்லை என்று நாம் பிரசங்கியிலே வாசிக்கிறோம். ஊருக்கு போகிற பாதை, சில பாதைகள் கரடு முரடானவைகளாக இருக்கலாம். சில பாதைகள் நேரான சுகமான பாதைகளாக இருக்கலாம். சில பாதைகள் அல்லது சாலைகள் கோணலானவைகளாக இருக்கலாம், அல்லது குறுஞ்சாலைகளாக இருக்கலாம், நெடுஞ்சாலைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரியான சாலையிலே சென்றால்தான் நாம் போகிற ஊருக்கு நாம் போய் சேர முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்திலே சொல்லும்போது அந்த இடுக்கமான வாசல் வழியாக ஜீவனுக்கு போகிற பாதை என்று ஒரு பாதையை குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு பாதையையும் குறிப்பிடுகிறார். விசாலமான பாதை, அது கேட்டிற்கு நேராக போகிற பாதை என்று மத்தேயு 7:13-14 வசனங்களிலே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாகவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். நம்முடைய இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே பரதேசிகளாக சஞ்சரிக்கிற இந்த உலகத்திலே இது நம்முடைய நிரந்தரமான ஒரு இடம் அல்ல. ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணுவது போல அல்லது ஒரு வாகனத்திலே பிரயாணம் பண்ணுவது போல நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். டெஸ்டினேஷன் வந்த உடனே நாம் அந்த வாகனத்தை விட்டு இறங்குவது போல இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற ஒரு அனுபவம், அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே டெஸ்டினேஷன் போய் சேருவோம், அல்லது டெஸ்டினேஷன் போய் சேருவதற்கு முன்பே வாகனம் பழுதடைந்து விடுகிற காலகட்டங்களும் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை அல்லது மரணம் எது நம்முடைய வாழ்க்கையிலே முந்தி நேரிட்டாலும் சரியான பாதையில் சென்று அவரோடு கூட இணைகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நம்முடைய பிரயாணங்களிலே தவிர்க்க வேண்டிய சில சாலைகள் அல்லது பாதைகள். உதாரணமாக, முதலாவது சுயநலத்தின் பாதை. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 25-37 வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கே ஒரு சுயநல சாலை அல்லது சுயநலத்தின் அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே சமாரியன் ஒருத்தன் குற்றுயிராய் கிடக்கிறான். அதற்கு முன்பாக, அந்த ஓமைக்கு முன்பாக ஒரு நியாயாஸ்திரி
ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்பதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 25-37 வசனத்தில். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு அவன் எல்லா பிரமாணங்களையும் கை கொள்கிறேன் என்று சொன்ன போது கூட, நீ அந்த ஒரு ஆண்டவர் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய், உன்னுடைய ஆஸ்திகளை விற்று நீ கொடு என்று அவரிடத்தில் சொல்லும்போது அவன் அதை சரியாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 25-37 வரை நாம் வாசிப்போம். லூக்கா 10:25-37 வரை. அவன் பிரதியுத்தரமாக அந்த ஆண்டவருடைய பிரதான கட்டளைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த பிரதான கட்டளையும் அவன் சொல்லி காட்டுகிறான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார்ன்னு சொல்கிறார். ஆண்டவர் அங்கே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறதாக அந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் கேட்ட ஒரு மனிதனுக்கு நியாயாஸ்திரி என்கிற அந்த பட்டமும் இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த நல்ல சமாரியன் ஓமையை அவருக்கு எடுத்து சொல்கிறார். அதை 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படியே செய் என்று சொல்கிறார். ஆனால் அந்த நியாயாஸ்திரி திருப்தி அடையாமல் தான் பிறன் யார் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த ஓமையை சொல்கிறார். எருசலேம் நகரத்திலிருந்து எரிகோவுக்கு போகிற பாதை ஒரு கரடுமுரடான பாதை, ஒரு கரடுமுரடான சாலை என்று வைத்துக்கொள்ளலாம். இரு பக்கங்களிலும் குன்றுகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்ததான ஒரு அனுபவம். எருசலேம் கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்தில் இருக்கிறது. ஆனால் எரிகோ கடல் மட்டத்திலிருந்து 800 அடி கீழே இருக்கிறது. எனவே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற பாதை கரடுமுரடான கீழ் நோக்கி செல்லுகிற சர்க்கலான ஒரு பாதை. அந்த பாதையில் தான் கழுதையிலே பிரயாணம் பண்ணி கொண்டு ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். வேதம் சொல்கிறது, அவர்கள் இருவரும் சுயநலமாய் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் யூதர்களால் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற ஒரு சமாரியன் வருகிறான். அவன் சமாரியர்கள் என்றால் யூதர்களும் பாபிலோனியரும் சேர்ந்த கலப்பு திருமணத்திலே பிறந்ததான ஒரு கூட்டம்தான் அந்த சமாரியர். பாபிலோன் அடிமைத்தனத்திலே இருந்தபோது உருவாக்கப்பட்டவர்கள். அவன் மன உருக்கம் அடைந்து அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனிடத்திலே பக்கத்திலே வந்தான், காயங்களை கட்டினான், தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான், சத்திரத்திற்கு கொண்டு போனான், பராமரிக்க பணம் கொடுத்தான், அதிகமானால் இன்னும் திரும்பி தருவேன் என்று அந்த சத்திரக்காரனிடத்திலே சொல்லுகிறான். அவனை நல்ல சமாரியன் என்று ஆண்டவர் அந்த நியாயாஸ்திரிக்கு அந்த ஓமையை சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது அந்த நல்ல சமாரியன் தன்னுடைய பாதுகாப்பை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கே குற்றுயிராய் கிடந்த அந்த சமாரியனை தாக்கினவர்கள் தன்னையும் தாக்கக்கூடும். ஆனால் அவன் தன்னுடைய அந்த பாதுகாப்பை முதலாவது எண்ணவில்லை. அவன் துணிந்து உதவினான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவனிடத்தில் இருந்தது எண்ணெயும் திராட்சை ரசமும். அதை அந்த குற்றுயிராய் கடந்தவனுக்கு அவன் பயன்படுத்தினான். தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் சத்திரத்திலே அவன் கொண்டு போனான். அங்கே அவனை அனாதையாய் விட்டுவிட்டு அவன் செல்லவில்லை. பராமரிப்பிற்கு கட்டணத்தை செலுத்தினான். திரும்பி வரும்போது அதிகமானால் தருவேன் என்று சொன்னான். இதன் மூலமாக அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டது அல்லது தாமதமானது. இங்கே பாருங்கள், அந்த லேவியனும் ஆசாரியனும் சுயநலமாய் கடந்து போனார்கள். நான் இப்பொழுது இந்த ஓமையை குறித்து விவரிக்க நான் வரவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நான் இதை குறித்து நல்ல சமாரியர்களாய் வாழ்வோம் என்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். இந்த சூழ்நிலையிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் நாம் எதிர்கொள்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் எப்படி செயல்படுகிறோம்? அந்த லேவியனை போல செயல்படுகிறோமா? ஆசாரியனை போல செயல்படுகிறோமா? லேவியன் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதி.
அந்த லேவியர்களிலே ஆசாரியர்கள் வருகிறார்கள், பிரதான ஆசாரியர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் சுயநலமாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஜனம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றோம், நீதிமான்கள் என்று ஒருவேளை நம்மை சொல்லிக் கொள்வோம், அல்லது பரிசுத்த விசுவாசி என்று சொல்லிக் கொள்வோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த லேவியனை போல, ஆசாரியனை போல சுயநலமாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோமா? அல்லது அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன், சமாரியன், யூதர்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதன், அந்த மனிதனை போல தன்னுடைய பாதுகாப்பை கருதாமல் தன்னிடத்தில் உள்ளதை பயன்படுத்தி அதை தூக்கி கொண்டு போய் பாதுகாப்பாய் ஒப்படைத்து திரும்பவும் வந்து நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிற அந்த சுயநலமற்ற பாதையிலே நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லூக்கா 10:37 பிறன் யார் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார், அந்த சமாரியன், உதவி செய்த சமாரியன் தான் பிறன். அவன் உதவி செய்தானே, அதே போல மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எபிரேயர் 13ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கும்போது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இது நம்ம ஆதி ஆகமத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளில் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் செல்லுகிற பாதை சுயநலமான பாதையா அல்லது சுயநலமற்ற பாதையா? சுயநலமான ஒரு பாதையிலே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருப்போமேயானால், ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு அனுபவம் என்னவென்றால், அந்த பிறனுக்கு உதவி செய்கிற ஒரு அனுபவம், அந்த பிறனின் யாரென்று தெரியாமல் தூதர்களை உபசரித்த அனுபவம் உண்டென்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள். என்னை நீங்கள் சிறைச்சாலையிலே காண வந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இந்த அனுபவம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். நான், எனது குடும்பம் என்று ஒரு சின்ன குறுகிய வட்டத்திலே நாம் நின்று விடாமல் அந்த சுயநலமற்ற ஒரு பாதைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். ஒருவேளை சுயநலமான ஒரு பாதையிலே போதுமென்று நினைத்து நாம் இதுவரை பயணித்து கொண்டிருப்போமே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சுய தேசத்தை நாடி செல்கிற ஒரு மனிதன், பரம தேசத்தை நாடி செல்கிற ஒரு மனிதன் செல்ல வேண்டிய ஒரு பாதை அல்லது சாலை, அது சுயநலமற்ற சாலை என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். இரண்டாவதாக, சந்தேகத்தின் சாலை. அந்த வழியாய் செல்வதா, இந்த வழியாய் செல்வதா, அல்லது சாலை எதுவென்று தெரியாத ஒரு அனுபவம். பிரசங்கியிலே ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததுனாலே என்று வாசிக்கிறோம். இங்கே எம்மாவூர் சீசர்களை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயம் 15-16 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, இப்படி அவர்கள் சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, எம்மாவூர் விசுவாசிகளும் என்று எழுதப்படவில்லை, எம்மாவூர் ஊரை சேர்ந்த மனிதர்கள் என்றும் எழுதப்படவில்லை. எம்மாவூர் சீசர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சீசர்கள். சீசத்துவம் ஒரு மேலான அனுபவம், கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அனுபவம். ஆனாலும் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று அறிய முடியவில்லை. அவர்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சாலையிலே வாகனத்தை ஓட்டும்போது ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி வாகனத்தை ஓட்டுவோமே, ஆனால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். நேற்று முந்தா நாள் என்று நினைக்கிறேன், ஒரு 18 வயது வாலிபன் காரை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு முன்னே 2 பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவன் கண்களை திறந்து ஓட்டின போதும் கூட
தவறுதலாக ஆக்சிலேட்டரில் மிதித்து அந்த கார் பல வாகனங்களை நாக் டவுன் பண்ணி கடைசியில் அந்த 2 சிறுவர்களை நாக் டவுன் பண்ணி ஒருவன் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அறியாத நிலைமை, கண்கள் மறைக்கப்பட்ட குருடர்களைப் போல பாதையிலே நடந்து செல்கிற ஒரு அனுபவம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் அப்படி இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் ஒருவருடைய பெயர் கிலேயப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:18 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அது கிலேயப்பா என்றால் ஆங்கிலத்திலே கிளியோஃபாஸ் என்று சொல்வார்கள். யோவான் 19:25 வாசிக்கும் போது கிலேயப்பா மரியாள் இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு நெருக்கமாக ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எனவே தான் சீசர்கள் என்கிற பெயரையும் பெற்றார்கள். அதில் ஒருவருடைய மனைவி ஆண்டவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிற அளவுக்கு இயேசுவை அறிந்தவர்கள். இயேசு யாரென்று தெரியும். அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே அவர் போதித்தது அவர்களுக்கு தெரியும். 3ஆம் நாளிலே நான் உயிர் தெழுவேன் என்று சொன்னது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பிரயாணத்திலே, அவர்களுடைய சம்பாஷணையிலே அவர்கள் பேசிக்கொண்டு போகிற காரியம் என்னவென்றால் ஏமாற்றமான வார்த்தைகள். இயேசு உயிரோடு மரித்து போனார் என்று முடிவு கட்டி பேசுகிற வார்த்தைகளைத்தான் நீங்கள் அந்த பகுதியிலே வாசிக்க முடியும். இது போன்ற சந்தேகத்தோடு சரியான தேவனை அறிகிற அறிவில்லாமல் கண்களை மூடி வாகனத்தை ஓட்டுவது போல நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். பாருங்க, லூக்கா 24:15 அவர்கள் பேசி சம்பாசித்து எல்லாம் இருக்கிறது. பேசுகிறாங்க, சம்பாசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய பேச்சு முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகத்தோடு பேசுகிற பேச்சாய் காணப்படுகிறது. நம்பவில்லை. இது போன்ற பாதையிலே நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோமா? வேதத்தை கற்றோம் என்று சொல்லுகிறோம், ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுக்கிறோம். ஆனால் தேவனை குறித்த சரியான அறிவில்லாததினாலே சந்தேகம் என்கிற சாலையிலே கண்களை மூடிக்கொண்டு வாகனத்தை ஓட்டுவது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்படுகிறதா? எனவேதான் பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 2:32 அவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 4:20 பேதுருவும் யோவானும் சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை, வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை, பிரமாணங்களை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை 100க்கு 100 நம்பாத நிலைமையிலே வாழ்கிற ஒரு சந்தேகத்தின் சாலையிலே கடந்து கொண்டிருக்கிற அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். காந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது, நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த நாளிலே இல்லாதவர்கள், இப்பொழுது பிறந்தவர்கள், நாங்கள் அதை நம்ப மாட்டோம் என்று சொன்னால் சுதந்திரம் பெற்றது பொய்யாகாது, அது உண்மை. இவர்கள் நம்ப முடியாது என்று சொல்வதனாலே அது பொய்யாகாதது போல தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நீங்களும் நானும் நம்பாததினாலே அது பொய்யாகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் நம்பாத ஒரு பாதையிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேலே முழு நம்பிக்கை உள்ளவனாய் நீ உன்னுடைய பரம தேசத்தை நாடி போகிற பிரயாணத்திலே நீ செல்வாயானால் நிச்சயமாக நீ அந்த தேசத்தை சென்றடைவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, சுய பலம் அல்லது சுய சித்தத்தை சார்ந்து நடக்கிற ஒரு அனுபவம். அப்படி சிலர் சாலைகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய அனுபவங்களிலே அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அந்த சுய பிரஸ்தாபம் அல்லது சுய விளம்பரம், சுய மேன்மை, தங்களை பெரிதுபடுத்தி காட்டுகிற அனுபவம் அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பரமதேசத்திற்கு செல்கிறார்களா அல்லது அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கி அங்கே சென்று கொண்டிருக்கிறார்களா என்று சந்தேகம் வருகிறது. உதாரணமாக அந்த ஏசாயா 14ஆம் அத்தியாயம் 12 25 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போதும், எசேக்கியேல் 28ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் லூசிஃபரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறோம். லூசிஃபர் கர்த்தரோடு கூட இருந்த ஒரு மனிதன், ஒரு தூதன், கேரூப் என்று அழைக்கப்பட்டவன், பிரகாசிக்கிறவன் என்பது அதனுடைய அர்த்தம். லூசிஃபர் என்றாலே பிரகாசமானவன். மறு பெயர்கள் என்ன தெரியுமா? அதிகாலையின் மகன், விடி வெள்ளி,
இப்படியெல்லாம் அந்த பெயர்களை பெற்றவன், அவன் கடைசியில் அவனுடைய பெயர் என்னவாய் மாறுகிறது? சாத்தான், பிசாசு, எதிரி, பெயல்செபூல், அப்போலின் என்று பல பெயர்கள். இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லும்போது பொய்யன் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயம் வரும்போது, சுயம் நம்மை மேல் நோக்கி செல்லும்போது, சுய சித்தத்தை நாம் வெளிப்படுத்த விரும்பும்போது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தோ அறியாமலோ நீங்களும் நானும் மட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஏசாயா 14 14ஆம் அத்தியாயம் 12 25 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். 5 தடவை அவன் சொல்றதை நீங்கள் வாசிக்க முடியும். அவன் தன் சுயத்தை வெளிப்படுத்துகிறான். ஐ வில், ஆங்கில வேதாகமத்திலே பார்ப்பீர்களேயானால், நான் ஏறுவேன், நான் உயர்த்துவேன், நான் வீற்றிருப்பேன், நான் ஏறுவேன், கடைசியாக நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். எஸ்தருடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியும். ஆமான் எஸ்தருடைய புஸ்தகம் 5ஆம் அத்தியாயம் 10-12 வீடு வரை வாசித்து பாருங்கள். என் வீடு, என் சிநேகிதர், என் மனைவி, என் ஐஸ்வர்யம், என் பிள்ளைகளின் திரட்சி, நான் பெரியவனாகி என்னை உயர்த்தி என்னை தவிர வேறு யாரையும் உயர்த்த மாட்டார் என்று ஆமான் தன்னை குறித்து அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சுயம் அவர்களை விட்டு மறையவில்லை. உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டு கடைசியிலே பாதாளத்திலே சென்றடைந்தான் என்று எசேக்கியேல் 28ஆம் அத்தியாயத்திலேயும் ஏசாயா 14ஆம் அத்தியாயத்திலேயும் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 அவன் அங்கே பாதாளத்திலே, அவன் அக்கினி கடலிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆவிக்குரிய அந்த பாதையிலே சுயம் வராதபடி நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆமானுடைய முடிவு நமக்கு தெரியும். அந்த லூசிஃபர் பாதாளத்திற்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். ஆமான் அவன் நாட்டின தூக்கும் மரத்திலே அவன் தொங்கினான் என்று வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய பரமண்டல ஜெபத்திலே ஜெபிப்பது போல, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதால் நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் எடுக்கிற பிரயாசங்கள், நாம் கொடுக்குகிற காணிக்கைகள், நாம் கொடுக்கிற தசமபாகங்கள், தர்ம சகாயங்கள், நற்கிரியைகள், இது எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இதில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாக வேண்டும். இதைத்தான் பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நம்முடைய ஓட்டத்திலே இந்த சுயநலம் இல்லாதபடி பாதுகாப்பது நமக்கு ஒரு மேலான ஒரு அனுபவம். ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயத்திலே 4வது வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே சொல்கிறார்கள், பூமியிலே நாம் எங்கும் சிதறி போகாதபடி, நமக்கு பேர் உண்டாகும்படி நமக்கு ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் நாம் கட்டுவோம் என்று அங்கே அவர் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுடைய பாசைகளை தாறுமாறாக்கி அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதை தடுத்து அவர்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார் என்று வாசிக்கிறோம். உலகமும் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு முழு உலகமும் நோவாவின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் சுயநலத்தினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அத்தியாயம் 21 23 வரை வாசித்து பாருங்கள். ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் அவனே ஜனங்கள் புகழ்கிறார்கள், இது தேவனுடைய சத்தம் என்று சொல்கிறார்கள். அதை அவன் ரசித்து, அவன் ரசித்து அதில் அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவன் புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் சுய தேசத்தை, பரம தேசத்தை, கானானை நாடி போகிற நீங்களும் நானும் நம்மை மறைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், சுயத்தை சாம்பலாக்குகிற ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். 4வதாக நாம் தவிர்க்க வேண்டிய சாலை சுய நீதியின் சாலை, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சவுல் அப்படியாக இருந்தார். அவர் எருசலேமிலிருந்து சுற்றி திரிந்து அந்த இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் கட்டி எருசலேமுக்கு நேராக இழுத்து வந்து அவர்களை துன்புறுத்துகிற அந்த சுயநீதி உள்ள மனிதனாக சவுல் காணப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம்.
அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது அந்த கல்லெறிகிறவர்களுடைய வஸ்திரங்களை பாதுகாத்த மனிதன்தான் அந்த சவுல். அவ்வளவு சுய நீதி அவரிடத்திலே காணப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அத்தியாயத்திலே வரும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று ஆண்டவர் சத்தத்தோடு ஒளியோடு அவரோடு கூட பேசின போது தன்னுடைய சுய சித்தத்தை எல்லாம் அந்த தமஸ்கு பட்டண வீதியிலே சாம்பலாக்கி அவர் கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். எனவே நம்முடைய ஓட்டத்திலும் அந்த சுய நீதியை நாம் சாம்பலாக்கி தேவ நீதியை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 2 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது சுயநீதி உள்ள சவுலாகத்தான் புறப்பட்டு போகிறார். இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை கட்டி திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சுயநீதியோடு புறப்பட்டு போனவர் தமஸ்கு பட்டண வீதியில் தேவ நீதியை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்கிறார். பரிசேயனுடைய ஜெபத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அத்தியாயம் 11-12 தன்னைத்தானே புகழ்ந்து பேசுகிறார். நான் தசம பாகம் செலுத்துகிறேன், வாரத்திற்கு நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், இதோ என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறானே ஆயக்காரன், இவனை விட நான் பரிசுத்தவான் என்று தன்னை இது போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? மற்றவர்களை காட்டிலும் நான் நீதிமான் என்று சொல்கிறோமா? மற்றவர்களை காட்டிலும் நாம் நீதிமான் என்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸிலிருந்து, அந்த சுயநீதியின் ஓட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே அழைக்கிறார். மத்தேயு 23ஆம் அத்தியாயத்தில் 13 26 வசனம் வரை வாஸ்து பாருங்க. மாயக்காரனே 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 என்று ஆண்டவர் அந்த சுயநீதியை வன்மையாக கண்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரம தேசத்திற்கு செல்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயநீதியை அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் அந்த தமஸ்கு பட்டண வீதியில் அவர் சுட்டரித்தது போல நாம் சுட்டரிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளத்தான் நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது வரும்போது தான் அதற்கு ஒரு சரியான ஒரு காரியம் என்னவென்றால், பிலிப்பியர்கள் இந்த நிருபத்தில் அது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார். அந்த 3-4 வசனங்களை வாசித்து பாருங்க. மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக எண்ணுகிற அனுபவம், அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டாலே நம்முடைய சுயமெல்லாம் அப்படியே கிராஜுவலாக மறைய ஆரம்பித்து விடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பால். 5வதாக, சில சாலைகளில் நீங்களும் நானும் போராடித்தான் அந்த இடத்தை அடைய முடியும். சில சாலைகளில் போகும்போது அங்கே பேரிகேட் இருக்கும், அல்லது பல தடைகள் இருக்கும், டைவர்ஷன்ஸ் இருக்கும், குண்டு குழிகள் இருக்கும், பல காரியங்களை தாண்டி தான் நம்ம சில டெஸ்டினேஷனில் போய் சேருகிறோம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் காணப்படும். உதாரணமாக யாக்கோபினுடைய வாழ்க்கை ஆதியாகமத்தில் 32ஆம் அத்தியாயத்தில் 24 நீங்கள் 32 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு லாபானிடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். 2 பரிவாரங்கள், தன்னுடைய 2 மனைவிகள், 2 மனைவிகளுக்கு இருந்த அந்த தோழிகள், எல்லா குழந்தைகளோடு அவர் புறப்பட்டு வருகிறார். அந்த பென்யமீன் மாத்திரம்தான் அந்த கானானுக்குள்ளே பிறந்தவங்க. மற்ற 11 பிள்ளைகளும் அந்த லாபானின் தேசத்தில் பிறந்து அந்த பிள்ளைகளோடு மனைவிகளோடு ஆடுகளோடு மாடுகளோடு திரளான ஆஸ்திகளோடு கடந்து வருகிறார். வர்ற பாதையில் அவர் பெனியலில் தேவ சமூகத்தில் காத்திருந்து போராடி ஜெபிக்கிறார். நான் முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தேன், நான் தப்பித்தேன், நான் பிழைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது ஏசாவை சந்திக்கணும், என்ன நடக்கணும்னு தெரியாது. அந்த நேரத்திலும் அவர் போராடி ஜெபித்து அவர் வெற்றியை சுதந்திரிக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக போராடி தான் சில வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில தோல்விகளை நம்ம ஜெயமாய் மாற்ற முடியும். சில ஏமாற்றங்களை நாம் சந்தோஷமாய் மாற்ற முடியும். வியாதிகள் வரும்போது, பலகீனங்கள் வரும்போது, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் ஒதுங்கி விடுகிற ஒரு பாதை அல்ல. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு போராட்டமான ஒரு பாதை, ஒரு போராட்டமான சாலை. போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஜெபத்தில் அந்த போராட்டங்களை நீங்களும் நானும் மேற்கொள்ளும் போது தான் ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை ஆண்டவர் நடத்தி செல்கிறார்.
அடுத்ததாக உபத்திரவத்தின் பாதை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உபத்திரவங்கள் வந்து கொண்டே இருக்கும். கடல் அலைய பாருங்க, அது ஓய்வதே இல்லை. அதுபோல உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரை நாம் உற்று பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார் என்று நாம் யோவான் 3 வேர்ட் ஆஃப் தி பைபிள்னு சொல்கிறோமே, அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு இம்மானுவேலர் ஏன் பிறந்தார் என்ற செய்தியிலே அதை நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். மத்தேயு 11:28 வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் என்று நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பலகீனங்கள் வரும்போது பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் அல்ல, உப்பு தூணாக மாறிவிடுகிற அனுபவம் அல்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் அந்த ஜனங்களை அவர்களை கொன்றபோது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டாக்கி அதை ஒரு கோலினால் உயர்த்தி அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் அவன் பிழைப்பான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல நமக்காக உயர்த்தப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். நமக்காக தூக்கி கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டவர் இருக்கிறார். எல்லா நிலைமையிலும் நமக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கழுத்தில் சிலுவை போடுகிற அனுபவம் இல்லை, தங்க செயினில் சிலுவை போடுகிற அனுபவம் இல்லை. சிலுவை என்பது கர்த்தருக்காக பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்களை சகிப்பது, அவருக்காக பாடு சகிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய பாதையிலே காணும். அதைத்தான் மத்தேயு 7:7 அத்தியாயத்தில் 13-14 ஆண்டவர் 2 பாதைகளாய் சொன்னார். ஒன்று இடுக்கமான பாதை, இன்னொன்று விசாலமான பாதை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். டாக்டர் ஃபின்னி என்கிறதான ஒருவர் ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு பாவியான மனுஷன்னா குடிகாரன், செய்யாத பாவமே இல்லை, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அறைக்குள்ளே பூட்டி வைத்து நாள்தோறும் சித்திரவதை செய்கிற ஒரு மனிதன், அவன் அந்த செய்தியை கேட்டான். ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் அவனுடைய இருதயத்தை தொட்டார். அவன் அவர்கிட்ட கேட்டானா, இத்தனை பாவங்கள் நான் செய்தேனே, இத்தனை தீமைகளை நான் செய்தேனே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியை நான் பிள்ளைகளை சித்திரவதை பண்ணுகிறேனே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்று கேட்டானா. அப்பொழுது அவர் சொன்னாராம், அந்த 1 யோவான் 1 அத்தியாயம் 7வது வசனத்தில் அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களும், எல்லா வியாதிகள், பலகீனங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நமக்கு வருகிற எல்லா காரியங்களிலும் அவருடைய இரத்தம் நமக்கு போதுமானது. அதைத்தான் கிறிஸ்தவர்கள் பொதுவாக சொல்லுகிற ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். அவருடைய இரத்தத்தில் நாம் பொதிந்து காணப்படுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சாலையை விட்டு விலகி ஓடி எங்கேயாவது ஒளிந்து கொள்கிற அனுபவம் அல்ல, உம்முடைய இரத்தத்தினால என்னை மூடிக்கொள்ளும் என்கிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அவர் அப்படி பிரசங்கித்தாரா. ஒவ்வொரு பாவத்தை அவன் சொல்லி கேட்டானா, நான் இவ்வளவு கொலைகள் செய்திருக்கிறேனே, இத்தனை கொள்ளை அடித்திருக்கிறேனே, இவ்வளவு பேரை கற்பழித்திருக்கிறேனே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவி பிள்ளைகளை சித்திரவதை பண்ணுகிறேனே, இந்த பாவத்தை மன்னிப்பாரா, இந்த பாவத்தை மன்னிப்பாரா என்று தொடர்ந்து கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மன்னிக்கும் என்று சொன்னாரா. அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை வழிநடத்தும். கடைசியாக ஒரு சாலையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11:8 நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தின் ஒரு பாதை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அங்கே மிக அருமையாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாமே ஆண்டவர் அழைத்த போது அங்கே வேதம் சொல்கிறது 8வது வசனத்தில், விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, பாருங்க, போகும்படி அழைக்கப்பட்ட போது, அடுத்த வார்த்தை சொல்கிறது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சில நேரம் கண்களை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தெரியும், ஏன் ஆண்டவரே என்று தோன்றும். ஆபிரகாமை நோக்கி பாருங்க. உங்கள்கிட்ட யாராவது போய் நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு
நாளைக்கு இந்த இடத்த விட்டு புறப்படுங்கன்னு சொன்னால் நீங்களும் நானும் முதல்ல எந்த கேள்வி கேட்போம்? புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் கூட என்ன கேள்வி கேட்போம்? எந்த இடத்திற்கு போகணும்னு கேட்போம். ஆனால் இங்கே ஒரு மனிதனை பார்க்குறோம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதபடி. ஆண்டவரிடத்தில் கடைசி வரை கேட்கவே இல்லை, ஆண்டவரே நீர் இந்த தேசத்தை விட்டு என்னை புறப்பட சொல்கிறீரப்பா, நான் புறப்படுறேன், எந்த இடத்துக்கு நான் போகணும்? ஆபிரகாம் கேட்கல. அதுதான் கீழ்ப்படிதலின் பாதை, அதுதான் விசுவாசத்தின் பாதை. 100க்கு 100 ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். எந்த இடத்துக்கு போகணும் ஆபிரகாம் கேட்டதாக வேதத்தில் எழுதப்படவே இல்லை. அதைத்தான் எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் இங்கே எழுதுகிறார். போகும் இடம் இன்னதென்று அறியாதவராய் அவர் புறப்பட்டு போனான். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசமாயிருங்க, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே விசுவாசமாயிருங்க, கர்த்தருடைய ஊழியர்கள் மேலே விசுவாசமாயிருங்க. அங்கே தீர்க்கதரிசிகளை, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புங்க. உண்மையான தீர்க்கதரிசிகளாக இருந்தால், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்தால், கர்த்தருடைய பிரதிநிதிகளாக இருந்தால் நீங்கள் நம்புங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் போகிற பிரயாணத்தில் பலவிதமான பாதைகளை பார்த்தோம். சுயநலம் நமக்கு தேவையில்லை, சுயநலமான ஒரு அனுபவம் வேண்டாம். சந்தேகத்தோடு கூட, அறியாமையின் இருளோடு கூட நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணக்கூடாது. சுய சுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் பயணிக்கக்கூடாது. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் சுய நீதியை நீங்களும் நானும் வெளிப்படுத்தாமல் இருப்போம். போராட்டமான பாதைகள் உண்டு, துன்பத்தின் பாதைகள் உண்டு, உபத்திரவத்தின் பாதைகள் உண்டு. அதெல்லாவற்றிலும் வெற்றி பெற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய கண்களை பதிய வைங்க. அந்த ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதவனாய் அவன் தானுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அங்கு எழுதப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதவனாய் புறப்பட்டு போனான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்களும் நானும் அந்த விசுவாச பாதையில், அந்த கீழ்ப்படிதலின் பாதையில் சுயநலத்தை, சுய சித்தத்தை, சுய நீதியை, சுய பிரஸ்தாபங்களெல்லாம் விட்டு உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், அந்த பாதைகளிலும் கர்த்தரை நோக்கி நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவும். அந்த சுய தேசத்தை, பரம தேசத்தை, பரம காணான நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.